ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணலே இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பற்றி தான் ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. இவன்டா. ஸோ அதில் வர்ற இந்த ரெட் ஸ்கை எஃபெக்டை சும்மா நம்மளும் ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ண guys. ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி நான் மேக் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லோ ஆங்கிள்லேருந்து ஸ்கை கிளியராக தெரியுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோவை CapCutல இம்போர்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் வர வேண்டிய இடத்த கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ப்ளிட் பண்ண அந்த வீடியோவை டூப்ளிகேட் பண்ணி ஓவர்லேக்கு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெட் ஸ்கை வீடியோவை ஓவர்லேல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டிஎம் பண்ணுறேன். இப்போ லேயரில் போயிட்டு அந்த வீடியோவை செகண்ட்ல ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாஸ்க் ஆப்ஷனில் போயிட்டு ஹாரிசான்டல் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணி முடிச்சு பார்த்தா சுத்தமாக செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஓவர்லேல திரும்ப ஒரு பிளெயின் ரெட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த இமேஜுக்கு பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு கலர் பேர்ன் சொல்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ண அப்புறம் ரொம்ப ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மியூசிக் இல்லாட்டி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா எஃபெக்ட் ரெடி. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.